அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ஆண்டோ மதிவாணன் மற்றும் திருமதி மர்லினா அவர்களுடைய பெயில் ஆர்டர் என்னாச்சு சார், இப்போ எப்படி இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. அதை பற்றியும் ப்ளஸ் பெயில் ஆர்டர் இருக்கக்கூடிய ஒரு சில காமெடியான விஷயத்தை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். எஃப்ஐஆர் நம்பர் 15 of 2024 திருவான்மையூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அவங்க போடப்பட்ட எஃப்ஐஆரின் மூலியமாக ஆண்டோ மதிவாணன் மற்றும் திருமதி மர்லினா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க ஆன் 26/1/2024. அதற்கு பிறகு 1/3/2024 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹைகோர்ட் பெயில் கொடுக்குறாங்க. அந்த பெயில் கொடுத்தது யாருன்னு பார்த்தால் ஜஸ்டிஸ் நிர்மல்குமார் அவர்கள். பெயில் கொடுத்ததற்கு பிறகு அன்றைக்கி கொடுத்தது வெள்ளிக்கிழமை கொடுத்தாங்க. மகேன் அந்த பெயில் ஆர்டரை எடுத்துக்கொண்டு 2/3/2024 சனிக்கிழமை அன்னைக்கு செஷன்ஸ் கோர்ட்டில் அவங்க ஷூட்டிங் நிப்பாட்டி சனிக்கிழமை அன்னைக்கு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ சனிக்கிழமை அன்னைக்கே அவங்க குழந்தையை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல் மக்களே. சரி, இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்த பெயில் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்த்துடலாம். அண்ட் என்ன கண்டிஷன்ஸில் அவங்க வெளியே வந்திருந்தாங்க, என்ன கண்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் லாஸ்ட்டாக பார்க்கலாம் மக்களே. ஃபஸ்ட்டு இந்த பெயில் ஆர்டரில் ஃபஸ்ட்டு போடப்பட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா 24/1/2024 திரு ஆனந்தகிரேஷ் அவர்கள் கொடுத்த ஒரு முக்கியமான ஆர்டர் பார்த்தீங்கன்னா, இவர்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் இவர்கள் அடுத்த 2 வாரத்திற்குள் செஷன்ஸ் கோர்ட்டில் போயிட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க பெயிலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பை த ஹானரபிள் ஹைகோர்ட் கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டர். பட் இந்த ஆர்டரை கொஞ்சம் கூட அவர்கள் முக்கியமாக காவல்துறை தரப்பு அந்த ஆர்டரை அவங்க யோசிக்கவே இல்லை, அதை மதிக்கவும் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பெயிலோட கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆஸ் அ ஹேஸ்டி மேனர், அவசரமாக இந்த ஆர்டர் அதாவது ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்குறாங்க ஹைகோர்ட்டில் அப்படின்னால் அவங்களுக்கான அது உரிமை, அவங்களுக்கான ஒரு முக்கியமான சட்ட ரீதியான உரிமை கொடுத்துருக்காங்க. அந்த சட்ட உரிமையை கூட ஆண்டோ மதிவாணனுக்கும் திருமதி மர்லினாவுக்கும் அதை ஃபாலோ பண்ணுறது கூட அவங்க டைம் கொடுக்காம விட்டுருக்குறாங்க. இந்த கேஸில் அவசரமாக அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் த மீடியா ப்ரெஷர். ஒரு பக்கம் மீடியா ப்ரெஷர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா EPS அவர்கள் கொஞ்சம் கூட இது கேஸுடைய ஃபேக்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்காம ஒரு பாயிண்ட் பார்க்கணும் மக்களே. EPS மாதிரியான, இங்கே பச்சையாக சொல்லணும்னா EPS மாதிரியான வடிகட்டின முட்டாள் பாலிஸ் இருக்கிறது அப்படிங்கிறது ஆபத்தான விஷயம்தான். ஏனால் தப்பு நடந்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி ரயட் வழக்கு, ஒரு கள்ளக்குறிச்சி கலவரத்தை பண்ணது யாருன்னு பார்த்தால் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன். அதை பற்றி ஒரு வார்த்தை வெளியே பேசலை. ஏன் கலவர வழக்கு என்னாச்சு எதுவுமே பேச வேண்டாம். கலவர வழக்கு என்னாச்சு, கலவர வழக்கு போட்டிங்க, ஆல்மோஸ்ட் 20 மாதம் ஆகிப்போச்சு. 21 மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது 21 மாதம் நடந்துகிட்ருக்கு. 21 மாதமாக அந்த வழக்கு ஏன் நிலுவையில் இருக்குது? யாரை அரெஸ்ட் பண்ணீங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் சார்ஜ் ஷீட் போடல? ஏனால் நாட்டையே உழுக்குன ஒரு கலவர வழக்கு, அதை பற்றி EPS ஒரு வார்த்தை பேசலை. ஆனால் தப்பே நடக்காத 2 வழக்கை பற்றி பேசுகிறாங்க. ஒன்று ஆண்டோ மர்லினா வழக்கு, இன்னொன்று ட்ரக் கேஸ். ட்ரக் கேஸை பொறுத்தளவுக்கு அந்த திமுக பிரமுக சம்மந்தப்பட்டிருக்காருன்னு திமுக நீக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த ட்ரக் கேஸ்க்காக அவர் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறார். ஸோ இது ரெண்டுமே தப்பு நடக்காத ஒரு விஷயத்தில் அறிக்கை கொடுத்துட்டு உட்காந்துட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிட்ருக்காரே தவிர தப்பு நடந்ததுக்கு ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசலை அப்படிங்கிறதை நான் சரியாக சொல்ல முடியும். EPS எல்லாம் ஒரு வடிகட்டின முட்டாளாக நமக்கு தெரியல. ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர் தப்பு நடந்ததை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணால் தானே அது கரெக்டான பாலிடிக்ஸாக இருக்க முடியும். தப்பு நடக்காத வச்சு பேச முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது மக்களே. ரைட், இப்போ என்னென்னா இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறார் 2ஆம் தேதி அன்னைக்கு. இதை பார்த்த உடனே சிஎம் சார் தரப்பு என்ன சொல்லப்பட்டதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க. திமுகவுடைய குடும்பம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால தான் அரெஸ்டே பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் பேசப்பட்டுச்சு மீடியா தரப்பில். இன்னொரு ஆஸ்பெக்டும் பார்க்கணும், மீடியாவுக்கும் கொஞ்சம் கூட சட்டமும் தெரியாமல் பேசுகிறாங்க. ஆனந்த கணேஷ் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு. அந்த உத்தரவின்படி 2 வாரம் டைம் இருக்குது மர்லினாவுக்கும் ஆண்டோ அவர்களுக்கும் இவங்களுடைய தரப்பு வாதத்தை முன்வைத்து பெயில் கேட்கறதுக்கு. அப்போ ஹைகோர்ட்டுடைய ஆர்டரையே எதிர்த்து இவங்க போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னால் அப்போ இந்த இடத்துல ஹைகோர்ட்டை மதிக்கன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது.
இப்போ இந்த விஷயத்தில் போயிட்டு போலீஸை எதிர்த்து ஒரு கண்டெம்ட் ஃபைல் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபைல் பண்ண என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, திமுக அரசாங்கமே திமுக அரசாங்கத்தை எது கண்டெம் ஃபைல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்கன்றதால இதுவரை கண்டெம் ஃபைல் பண்ணவே இல்லை மக்களே. என்னென்ன ஒரு விஷயம் பார்க்கணும், எம்எல்ஏவுடைய பையன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா நீதியும் மறுக்கப்பட்டிருக்குது திரு ஆண்டோ அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் அப்படிங்கிறது இங்கே வேதனையான விஷயம் மக்களே. அட்லீஸ்ட் எம்எல்ஏ புள்ளியாக இல்லாமல் இருந்தால் கூட அட்லீஸ்ட் தே கேன் கெட் திஸ் ஆர்டர் ஒர்க்ட் அவுட். ஒரு ஹைகோர்ட் ஆர்டரே மதிக்காமல் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது இங்கே வேதனையான விஷயம் மக்களே. சரி, இப்போ அடுத்ததுக்கு போயிடலாம். இப்போ கோர்ட்டில் நடந்த முக்கியமாக ஆர்டரில் இருந்த சில காமெடி மேட்டரை பற்றி பார்க்கலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த இடத்துல ஆண்டோ தரப்பில் முன்வைக்கப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பர்த்டே பார்ட்டி நடந்த அந்த வீடியோ முன்வைக்கப்பட்டிருக்கு கோர்ட்டில். அதாவது இந்த பொண்ணை வந்து குடும்பத்தின் அங்கமாகத்தான் பார்த்திருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் பார்த்திருக்கிறார்கள் கிளைண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் 25/12/2023 பர்த்டே வருது. அந்த பர்த்டேக்கு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க, அந்த பார்ட்டி கேக் வெட்டுறாங்க, ஹக் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் காட்டப்பட்டிருக்கு கோர்ட்டில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி குடும்பத்தில் அங்கமாக வச்சுருந்த ஒரு மெய்டு நாங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற வாதம் முன்வைக்கப்பட்டுச்சு. செகண்ட் வாதம் பார்த்தீங்கன்னா, 14th அன்னைக்கு இங்கே திருவான்மையூர்லேருந்து கார் எடுத்துக்கிட்டு போய் உளுந்தூர்பேட்டையில் அந்த பொண்ணை 14ஆம் தேதி இரவு அரௌண்ட் 7:40 அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு, அவங்க அம்மாவுக்கு, அவங்க தம்பிக்கு, அவங்க மாமாவுக்கு, அவங்க மாமிக்கு, அவங்க ஆயாவுக்கு, தாத்தாக்கு உள்ள சிண்டுக்கெலாம் வந்து சிடுக்குக்கெலாம் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவளுக்கு வந்து ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே அவளுக்கு பேங்கிள்ஸ் வாங்கி கொடுத்துருக்கு. அதே மாதிரி மெஹந்தி கோன் வாங்கி கொடுத்து, தோடு வாங்கி கொடுத்து, மேட்சிங்காக தோடு வாங்கி கொடுத்து, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வராங்க திரு ஆண்டோ மற்றும் திருமதி ஆண்டோ. அங்கேருந்து முடிச்சுட்டு 14th அன்னைக்கு நைட்டு கிளம்பி சேலம் போகிறாங்க. 15th ஏர்லி மார்னிங் 12 மணிக்கு ராடிசன் ஹோட்டலில் செக்இன் பண்ணுறாங்க. ஆனால் 15th அன்னைக்கு அந்த பொண்ணு ஏஆர் என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 15th அன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க திருவான்மையூர் பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் அந்த பொண்ணை கரண்டி, கட்டை, ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு அவளை இது பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்கணும் மக்களே, இது வந்து எவ்வளோ டஃப்பான கேஸுன்ற நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ரொம்ப டஃப்பான கேஸ் போலீஸ்க்கு ஆக்சுவலாக. ஏன்னா 14th அன்னைக்கு கொண்டு போய் இந்த பொண்ணை வீட்டில் விட்டாச்சு. 14லேருந்து 16 வரைக்கும் அவங்க ராடிசன் ப்ளூவில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் அங்கே செக் அவுட் பண்ணலன்றதுக்கும் ஒரு ஆதாரம் அங்கே இருக்குது. இப்போ 15th அன்னைக்கு யாரோ இந்த பொண்ணை யாருக்கும் தெரியாமல் கடத்தி கூப்பிட்டு போயிருக்காங்க. எங்கே? திருவான்மையூர் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டில். அப்போ கடத்தி கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்துல இந்த பொண்ணை வச்சு யாருக்கும் தெரில நடுவில் நிப்பாட்டிட்டாங்க. அந்த பொண்ணை சுற்றி யாரோ கும்மி அடிச்சிருக்காங்க. கும்மி அடித்து அந்த பொண்ணை தலை கரண்டி வச்சு அடிச்சிருக்காங்க. அடுத்தது கட்டையை வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஹேர் ஸ்ட்ரைட்னரு, அதாவது எப்படின்னா மக்களே, ஹேர் ஸ்ட்ரைட்னரு எலக்ட்ரிசிட்டியே இல்லாமல் ஏர்லேயே ப்ளக் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, அந்த எலக்ட்ரிசிட்டி இபி கரண்ட் அப்படிங்கிறது வந்து ஒயரில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு தான் மேலே இபி ஒயர் போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த பொண்ணு வச்சுக்க ஹேர் ஸ்ட்ரைட்னர் பார்த்தீங்கன்னா ஒயரே தேவையில்லை, காற்றுலேயே ப்ளக் பண்ணலாம், காற்றுலேயே இபி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி காற்றுலேயே இந்த ப்ளக் பாயிண்ட்டை சொருவி ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு இந்த பொண்ணு முடிய பிடுங்கியிருக்காங்க. சரி, இப்போ இதெல்லாம் எத்தனை பேர் பண்ணாங்க அப்படின்றத சந்தேகமாக இருக்கும் இல்லைங்களா? ஒரே ஒருத்தர் பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த பொண்ணு சொல்லியிருக்கா 1%. அந்த 1% யார் அப்படி கண்டுபிடிக்கிறது தான் நீங்கள் போலீஸுக்கு மிக சேலஞ்சிங்கான விஷயம். அது மட்டும் முடியல, ஒரே ஒருத்தர் அந்த பொண்ணை உளுந்தூர்பேட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து எப்படி கூட்டு வந்தாங்கன்னு தெரில, அண்ட் வாட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தெரியல, கூப்பிட்டு வந்து திருவான்மையூர் பஸ் ஸ்டாப் வாசலில் வச்சு கரண்டி வச்சு மண்டல அடிச்சிருக்காங்க டம்முன்னு. அடுத்து கட்டை வச்சு அடிச்சிருக்காங்க. அடுத்தது காற்றுலேயே ஹேர் ஸ்ட்ரைட்னரை போட்டு முடிய பிடிங்கிருக்காங்க ஒன்றுன்னா. இவ்வளோ பண்ணுறப்ப அந்த பொண்ணு கத்தவே இல்லை. அதாங்க பியூட்டி, அதாங்க வந்து ஹாரிஃபிக்கான விஷயம். அந்த பொண்ணு கத்தலை, அந்த பொண்ணை யாரும் வந்து அடி வாங்கிறத பார்க்கல, பப்ளிக் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணல, பப்ளிக் கேள்வி கேட்கல, எதுவுமே செய்யலை. அவள் கம்முன்னு அடி வாங்கிட்டு இருந்திருக்கா, முடிய பிடுங்க கம்முன்னு இருந்திருக்கா. அதை முடிச்சுட்டு அதோட பியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அடிச்சு கிடிச்சு முடிச்சுட்டு அந்த பொண்ணை திருப்பி கூப்பிட்டு போயிட்டாங்க. 15th அன்னைக்கு எல்லாத்தையும் அடிச்சு கிடிச்சு முடிச்சுட்டு உளுந்தூர்பேட்டை திரும்ப கூப்பிட்டு போயிட்டு அவன் வீட்டிலே விட்டாச்சு. அடுத்த நாள் தான் பார்த்தா அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா 16th அன்னைக்கு அவங்க அம்மா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறான், உளுந்தூர்பேட்டை ஜிஹெச்சுக்கு.
அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த போலீஸ் வந்து இங்கே எவ்வளோ கஷ்டப்படணும்னு நம்ம பார்க்கணும். ஏன்னால் நோ சிசிடிவி ஃபுட்டேஜ், நோ விட்னஸஸ், நத்திங். 15th அன்னைக்கு யாரோ இந்த பொண்ணை கடத்தி கூட்டு போய் எங்கே உளுந்தூர்பேட்டிலேருந்து திருவாமூர் போயிட்டாங்க. போய் அங்கே வச்சு இவ்வளோ வச்சு அந்த பொண்ணை அடிச்சுட்டு அந்த பொண்ணு கத்தவும் இல்லை, எதுவுமே செய்யலை, பப்ளிக்கும் பார்க்கல, யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல, அங்கேயே 100க்கு யாரும் ஃபோன் பண்ணல, யாரும் அந்த அடித்த ஒரே ஆள் தான் அடிச்சிருக்காங்க. 1% போட்டிருக்கா பாருங்க அந்த பொண்ணு, ஒரே ஆள் அடிச்சிருக்காங்க. அந்த 1% மறுபடியும் அந்த பொண்ணை இங்கேருந்து கூட்டு போய் உளுந்தூர்பேட்டை கொண்டு போய் விட்டாங்க. வெரி டஃபஸ்ட் கேஸ் ஃபார் போலீஸ் மக்களே. அந்த 1% யார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஹீமேனா, ஸ்பைடர் மேனா, இன்விசிபிள் மேனா, எந்த மேன்னு தெரில. அண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னு சொல்கிறாங்க. அப்போ விமனாக கூட இருக்கலாம். இப்போ ஹீ உமன், ஸ்பைடர் உமன், இன்விசிபிள் உமன், அது எந்த உமன்னு தெரில மக்களே. அந்த உமன் யார் அவளுக்கு கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ் நமக்கு கஷ்டமான விஷயமா இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இப்படி கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை துன்புறுத்தி கொண்டு வீட்டை விட்டு போயிட்டாங்கன்றதான் இங்கே மேட்ரு. ஆனால் 16th வரைக்கும் ஆண்டோ மற்றும் திருமதி ஆண்டோ ரெடிசன் ஹோட்டலில் இருக்கிறாங்க. அவங்க ஆவியோ பேயோ பிசாசோ கிடையாது, மனுஷங்க தான் அவங்க. ஸோ கால் இருக்கும், பறக்க மாட்டாங்க. இந்த பொண்ணும் பறக்காது. அப்போ யாரோ ஒருத்தவங்க ஆவி பேய் பிசாசு யாரோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ் த்ரீ அந்த பொண்ணை கூட்டு போய் வச்சு அடிச்சு கொண்டு விட்டுருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய கேஸ். இந்த கேஸ் பார்த்துக்கோங்க மக்களே. போய் டஃபஸ்ட் கேஸ் ஃபார் த போலீஸ் ஆக்சுவலாக. ஏன்னா 3 மாதம் வேறு முடிய போது, சார்ஜ் ஷீட் வேறு போடணும். அந்த 1% யார் அப்படிங்கிறதா இங்கே கொஷின் மக்களே. சினிமா பாண்டில் கண்டுபிடிக்கணும் அந்த விஷயத்தை ஆக்சுவலாக. பார்ப்போம், என்னன்னு தெரியல, கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு படிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுறாங்க கோர்ட்டில். அமிர்த வித்யாபீடம் அப்படிங்கிற ஒரு காலேஜில் 7/9/2023 வந்து அட்மிஷன் போடப்பட்டு பிபிஏ படிக்க வச்சுருக்காங்க ஆண்டோ மற்றும் திருமதி ஆண்டோ சைட்லேருந்து. அதுக்காக கேபிட்டேஷன் ஃபீஸ் 25,000 rupees ப்ளஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 25,500 கட்டிருக்கிறாங்க. இதுக்கான பில்ஸும் கொடுக்குறாங்க ஹானரபிள் ஹைகோர்ட்டில். சரி, இப்போ இந்த வாதம் முடிஞ்சு போச்சு. அடுத்த கம்மிங் டு மிஸ்டர் பாப்பா மோகன்ஸ் வாதம். அது அந்த வாதத்தை நீங்கள் பார்க்குற மக்களே, உலகத்தில் வந்து இப்படியெல்லாம் ஒரு கம்பெனி இருக்குமா அப்படின்னு நமக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான வாதமாக இருக்கும் அந்த வாதம். அதை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், பரவாயில்லையப்பா நம்மளும் போய் சேர்ந்துக்கலாம் அந்த கம்பெனின்ற ஆசை இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருந்தீங்கன்னா கான்டாக்ட் சித்ரா ஏஜென்சி. ஏன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, சித்ரா ஏஜென்சி மூலியமாக தான் இந்த பொண்ணை வந்து எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறார் பாப்பா மோகன். சூப்பரு, ரைட்டு. ஷி வாஸ் அ வெரி பிரைட் ஸ்டூடெண்ட். ஓகே, எம்பூட்டு மார்க்குன்னு கேட்டிங்கன்னா 600க்கு 433. வெரி பிரைட் ஸ்டூடெண்ட், ரைட்டா? ஓகே. இந்த பொண்ணு வந்து மைக்ரோபயாலஜி படிக்க தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணை கூட்டி போயிட்டு பிபிஏ சேர்த்து விட்டாங்க. ரைட்டு, நல்லா கேட்கணும் மக்களே. மைக்ரோபயாலஜின்னு படிக்க ஆசைப்பட்டிருக்கா இந்த பொண்ணுன்னு சொல்கிறாரு பாப்பா மோகன். அப்படி ரிவைன் பண்ணி பாருங்கள் லைட்டாக. முன்னாள் ஒரு இன்டர்வியூ யோசிக்கலாம், ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த பொண்ணு வந்து டாக்டர் படிக்க ஆசைப்பட்டாங்க, நீட் எழுத ஆசைப்பட்டாங்க. எப்பா நீட்டு தேவை மைக்ரோபயாலஜி படிக்கிறதுக்கு? ஐயோ இதையாம் போச்சே. டாக்டர் படிக்க ஆசைப்பட்டாங்க, நீட் எழுத ஆசைப்பட்டாங்க, ஒரு டாக்டர் ரேகாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு எச்ச புரோக்கர் பேசுவான் பார்த்தீங்களா? எச்ச புரோக்கர் பேசினப்போ அது நீட் எக்ஸாமு, டாக்டர் பட்டம். கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி. ஏன்னா மக்களே, நீங்கள் நீட் எழுத ஆசைப்பட்டீங்கனால் நீட் எக்ஸாம் எழுதணும், அப்போ டாக்டர் படிக்க முடியும் அப்படின்னு கோர்ட் கேள்வி என்ன பண்ணுறது? மாட்டிப்பாங்க இல்லைங்களா? ஸோ மைக்ரோபயாலஜி மாற்றிட்டாங்க. அது இன்னும் கொடுமை பார்த்தீங்கன்னா மக்களே, மைக்ரோபயாலஜி படிக்க ஆசைப்பட்டு என்ன டேர்ம்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த ஏஜென்சிக்கிட்ட. அது ரேகா என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணை வந்து மைக்ரோபயாலஜி படிக்க வைக்கணுமா, சரி, அதுக்கு 2 லட்சம் ரூபாய் காசு கொடுத்துணுமா, சரி, மாதம் 60,000 ரூபா கொடுக்கணுமா சம்பளமாக. டைப் வேறு எவ்வளோ இருக்கும் மக்களே. ஸோ ஷுட் பி 16,000 rupees per month. சரிங்களா? அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு பொண்ணு 12th முடிச்சிச்சு ஊரில், அந்த பொண்ணை கூட்டின்னு வராங்க ஏஜென்சி கிட்ட கொடுக்கறதுக்கு. ஏஜென்சி என்ன சொல்லுற பொண்ணு பார்த்தீங்கன்னா, நான் படிப்பேன். என்ன படிப்பீங்க? மைக்ரோபயாலஜி, ஒன்லி மைக்ரோபயாலஜி. அது இந்த காதல் படத்தில் வர மாதிரி, சார் நச்சா ஹீரோ சார், அப்புறம் அப்படியே சிஎம் சார், பிஎம் சார், இந்த அமெரிக்க மாப்பிள்ளை அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார், அந்த மாதிரி தான். ஒன்லி மைக்ரோபயாலஜி படிப்பாங்க இந்த பொண்ணு. சரிங்களா? 2 lakh rupees வந்து ஓனர் கொடுத்துடணும். அது இல்லாமல் ஏதோ இந்த பொண்ணு அப்பப்போ பார்த்து சரி பரிதாபப்பட்டு ஒரு பெரிய மனசு பண்ணி இந்த வீடு பெருக்கிறதுக்கோ அப்படி துடைக்கிறதுக்கோ அப்படி சாமான் கழுவுறதுக்கோ காசு கொடுத்துடணும்.
எவ்வளோ மாதம் 60,000 கொடுத்துடணும் இல்லைங்களா. இந்த டிமாண்ட்ஸ்லாம் ஒத்து வந்தால் இந்த பொண்ணு ஓனராக ஏற்றுப்பாங்க. அவங்கள நல்லா பார்க்கணும் மக்களே. ஓனர் இந்த பொண்ணை ஏற்றுக்க மாட்டாங்க, இந்த பொண்ணு தான் ஓனரை ஏற்றுப்பாங்க. டிமாண்ட்ஸ்க்கு ஒத்து வரலன்னா அந்த பொண்ணு ஏற்றுக்க மாட்டாங்க இந்த ஓனராக. இதுதான் டிமாண்ட் வைக்கப்பட்டிருக்கோம் சித்ரா ஏஜென்சி கிட்ட. இது என்னென்ன மக்களே, இது ஏஜென்சி வந்து சித்ரா ஹவுஸ் கீப்பிங் ஏஜென்சியா இல்லை சித்ரா அடாப்ஷன் ஏஜென்சியா நமக்கு தெரில. அடாப்ட் பண்ணுற மாதிரியே இந்த ரூல்ஸ் தான் கேட்குறப்ப நமக்கு. ஸோ அப்படி ரூல்ஸ் போட்டாங்களாமா. ஆனால் அந்த ரூல்ஸுக்கு வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்களாமா ஆண்டோ மற்றும் திருமதி ஆண்டோ. அதாவது மைக்ரோபாலஜி படிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட ஒரு பெண்ணை பிபிஏ படிக்க வச்சுட்டாங்க. நல்லா பார்க்கணும் மக்களே. ஆனால் மீடியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை படிக்க வைக்கவே இல்லை. இது யார்? எச்எஃப் புரோக்கர். அந்த பொண்ணை படிக்க வைக்கவே இல்லை, எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடணும் அப்படின்னு நான் ஒருத்தன் எச்எஃப் புரோக்கர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கோர்ட்டை பொறுத்தளவுக்கு படிக்க வச்சாங்க, பட் மைக்ரோபயாலஜி, நாட் மைக்ரோபயாலஜி பட் பிபிஏ அப்படிங்கிறாங்க. என்ன கான்ட்ரோ பார்த்தீங்களா மக்களே. இப்படித்தான் இருக்கிறார்கள். அப்புறம் எல்லாம் ஃபுல்லாக கேட்டு முடித்தார் ஜட்ஜு. முடிச்சக்கப்புறம் அடுத்த வார்த்தை திரு பாபமோகன் அவர் சொல்கிறார், அந்த பொண்ணை விசாரிக்கவே இல்லை. ஆரம்பத்தில் ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் 40 நாள் விசாரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ இவங்க தரப்பு சொல்கிறாங்க, ஆண்டோ தரப்பில், இதுதாங்க நாங்களும் சொல்கிறோம், விசாரிக்கவே இல்லை அந்த பொண்ணை. ஆக்சுவலாக பெட்டிஷனை ஃபஸ்ட்டு விசாரிக்கணும், விசாரித்து பிரைமா ஃபேஸ் இருக்கான்றதை பொறுத்து தான் எஃப்ஐஆரே போடணும். ஏன் விசாரிக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு திரு ஆண்டோ தரப்புலேருந்து கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் தரப்புலேருந்து, கிடையாது, இந்த பொண்ணை 6/2/2024 அன்னைக்கு கோர்ட் நம்பர் 5 ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் வந்து அந்த பொண்ணை பொண்ணே போயிட்டு ஷி ஹஸ் கிவன் ரகசிய வாக்குமூலம். ஸோ 160% கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணு. ஒரு ரகசிய வாக்குமூலம் கொடுக்குறாங்கன்னா மக்களே நமக்கு தெரியும், நம்ம வந்து போன கேஸை கலவச்சி கேஸில் பார்த்துருப்போம். ரகசிய வாக்குமூலம் கொடுக்க போகிறப்போ ஜட்ஜு ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை போலீஸ் விசாரித்தாங்களா, உங்களை போலீஸ் நிர்பந்தப்படுத்தினாங்களா சொல்கிறதுக்கு, நீ யார் கூட வந்திருக்கிறீங்க, உங்க கூட யார் யார் இருக்கா, கேட்டது மட்டும் கிடையாது, கேட்டுட்டு வெளியே வந்து அந்த கோர்ட் ஸ்டாஃபை வச்சு ஃபஸ்ட் ரோந்து பார்க்க சொல்லுவாங்க. சுற்றி அவங்க பார்ப்பாங்க. அதை சுற்றி கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் போலீஸ் நிற்கக்கூடாது, நின்னா வாக்குமூலம் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, நீங்கள் ரகசிய வாக்குமூலம் கொடுக்கறது வந்து இன்றைக்கும் நீங்கள் மாற்றி பேசக்கூடாது. சப்போஸ் இன்வெஸ்டிகேஷனில் இது தப்பு, நீங்கள் கொடுத்த வாக்குமூலமே தப்பு, உண்மையாக நடந்த விஷயமே வேறுன்னு வந்துட்டால் அதற்கான லீகல் விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க வெளியே. ஜட்ஜ் சொல்லுவாங்க, ஜட்ஜ் சொன்னவொடனே 1 மணி நேரம் வெயிட் பண்ணோம் வெளியே. இவங்கெல்லாம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம்தான் அந்த பொண்ணை மட்டும் கூட்டு உள்ளே போவாங்க. தென் ஷி ஷுட் கிவ் ரகசிய வாக்குமூலம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க, ஜட்ஜு, ஸ்டெனோகிராஃபர். இந்த பொண்ணு சொல்ல ஜட்ஜு கேள்வி கேட்பாங்க, அது கேட்டு இந்த பொண்ணு பதில் சொன்னோன்னே டைப் பண்ணிப்பாங்க. அது டைப் பண்ணதுக்கு பிறகு அதனை படித்து பார்த்து கையெழுத்து போட வேண்டும். ஐ திங்க் சில கேசஸில் தே வில் ரெக்கார்ட் ஆல்சோ மக்களே. இந்த கேஸ் எப்படி நமக்கு தெரில, ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க சில பேர். அப்போ 3 பேர் உள்ளே இருப்பாங்க. ஸோ பொண்ணை சேர்த்து 3 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க. ஸோ இப்படித்தான் ரகசியமாக எடுக்கப்படும். ரகசிய வாக்குமூலம் எடுத்ததற்கு பிறகு அந்த டாக்குமெண்ட்டை கூட சிஏ போட்டு தான் போலீஸே வாங்கணும், அந்த பொண்ணு விசாரிக்கக்கூடாது. இப்போ இந்த விஷயம்லாம் வந்து நமக்கு இப்போ பாப்பமவங்க தெரியாதான்ற சந்தேகமாக இருக்குது. ஏனென்றால் ரகசிய வாக்குமூலம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கோர்ட்டில் வந்து அங்கே சொல்கிறாங்க போலீஸ் தரப்புலேருந்து. ஸோ ரகசிய வாக்குமூலம் எடுத்துட்டாங்கன்னா போலீஸ் கான் இன்டர்ஃபியர். ஸோ போலீஸ் கூட பேச முடியாது அந்த இடத்துல, ஏன்னா ஜட்ஜிட்டே பேசியாச்சு அவங்க. அப்போ ஏன் விசாரிக்கலன்ற வார்த்தையை சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது வந்து ஆண்டோ தரப்புக்கு தெரிலன்னா லாஜிக் இருக்குது, பாப்பா மோகனுக்கே தெரில எப்படி லாஜிக் இருக்க முடியும்? இப்போ கிளைண்ட் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை கிளைண்ட் உங்ககிட்ட அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா மக்களே? ஸோ இந்த கேள்வி அங்கே பேசப்பட்டிருந்தது மக்களே. அடுத்தது ஆண்டோ தரப்பில் சொல்கிறாங்க, எஸ்சிஎஸ்டி ஆக்ட் மேலோட் ஆகாது, ஏன்னால் ஒரு பப்ளிக் வியூவிங்கில் அந்த பொண்ணை அதை மாதிரி நீங்கள் அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி அடிச்சிருக்கணும், அந்த பொண்ணு சொல்ல அடிச்சிருந்து பப்ளிக் வியூவர்ஸில் பார்த்துருந்தா மட்டும்தான் பப்ளிக் விட்னஸ் வேணும். இவங்க சொந்தக்காரன் இல்லாமல் பப்ளிக் விட்னஸ் வேணும். அப்போ தான் எஸ்சிஎஸ்டி மேலோட் ஆகும்னு சொன்னோடனே பாவமோகன் சொல்கிறாரு, இருக்குது, எங்கே இருக்குது, திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் அடித்தாங்கல்ல அப்படின்ட்டு இருந்திருக்காரு. மறுபடியும் முதல்ல இருந்து வந்திருக்காங்க.
ஸோ இப்படியாகத்தான் இந்த ஆர்கியூமெண்ட் போயிருந்திருக்கு மக்களே. அதற்கு பிறகு அவர் வந்து ஜட்ஜை ஃபுல்லாக கேட்டுட்டு அண்ட் ஹி ஹஸ் கிராண்டட் பெயில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 10,000 rupees பாண்ட் போட சொல்லியிருக்கிறாரு. தென் 2 விட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, 2 ஷூரிட்டி ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 ஷூரிட்டி ஆளுக்கு 2 ஷூரிட்டி 10,000 rupees பாண்ட் போட்டிருக்கிறாங்க. பாண்ட் போட்டு பெயில் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 14 days திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷன் கையெழுத்து போடணும். ஸோ ப்ராப்பராக டெய்லியும் காலையில் 10:30 மணிக்கு வந்து திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க ஆண்டோ மற்றும் திருமதி ஆண்டோ. என்னென்ன பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த இடத்துல கையெழுத்து ஒரு நாள் மிஸ் பண்ணாலோ இல்லை கையெழுத்தே போடாமல் 14 days கழித்து மொத்தமாக கையெழுத்து நோட்டில் எழுதி கையெழுத்து போட்டு வாங்கிட்டாலோ இதனை கண்காணித்து இவங்க பெயிலை கேன்சல் பண்ணி வைக்கிறதுக்காக அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு காவலரை ஸ்பையாக ரெடி பண்ணி வைத்திருந்திருக்கார்கள் எச்சபோக்கு கதிர். ஸோ இது வந்து நம்ம அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் மக்களே. பட் எந்த இடத்துலையுமே இவங்க தப்பு பண்ணல, ஆண்டோவோ ஆண்டோ தப்பு பண்ணவே இல்லை. ஸோ தே டிடன்ட் வாண்ட் டு பிரேக் த ரூல்ஸ் அண்ட் பிரேக் த லா. கரெக்டாக டெய்லியும் காலைல 10:30 மணிக்கு அங்கே போயிட்டாங்க, கையெழுத்து போட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ 14 days கையெழுத்து போட்டு முடிஞ்சிருச்சு. 4 days முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் ஐஓட்டை போயிட்டு கையெழுத்தை பார்த்துட்டு அவங்க முடிச்சு இந்த புக்கு அங்கே வச்சுருப்பாங்க சேஃப்டிக்கு. ஸோ இந்த புக்கு வில் பி ப்ரொடியூஸ்ட் டு த செஷன்ஸ் கோர்ட். ஸோ கையெழுத்து போட்டு முடித்தாக்கி விட்டது மக்களே. அண்ட் மோரோவர் அங்கே இன்னும் 3-4 days தான் இருக்குது மக்களே. எதற்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் வாஸ் ரெஜிஸ்டர்ட் ஆன் 18/1/2024. ஸோ எஃப்ஐஆர் போட்டு 90 நாளில் வந்து அவங்க சார்ஜ் ஷீட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ 18/4/2024 ஆல்மோஸ்ட் 3 மாதம் வந்துடும். ஸோ சார்ஜ் ஷீட் என்ன போட போகிறாங்க அப்படிங்கிறது ஆர்வம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் மக்கள். ஏனென்றால் இந்த முக்கியமாக திருவான்மை மேட்டர் இருக்குது பாருங்கள், ஏர்லேயே ப்ளக் பாயிண்ட் ஃபிக்ஸிங்கு, ஏர்லேயே பீட்டிங்கு, அது ஒரு நபர். முக்கியமாக உண்மையாக சொல்லணும்னால் காவல்துறையில் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப டஃப்பாகவும் சேலஞ்சிங்காகவும் இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஏன்னால் அந்த பொண்ணு ஒருத்தன் அடித்தாங்கங்கிறா, அந்த ஒருத்தவங்க யார் கண்டுபிடிக்கிறது வந்து காவல்துறை ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் மக்களே. ஏன்னால் அப்படி ஒருத்தவங்க தான் அடித்தாங்க அப்படின்னு நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் இந்த இடத்துல எப்படி ஆண்டோ மற்றும் திருமதி ஆண்டோ மேலே நீங்கள் புகார் கொடுத்துருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, அவங்க 14 செக்இன் பண்ணிட்டாங்க, செக் அவுட் 16 பண்ணிடுறாங்க. இப்போ 14th நீ உங்கள் ஊருக்கு உங்கள் அம்மா கிட்ட போய் ஒப்படைச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் அங்கே ஆதாரம் இருக்குது. ஒப்படைச்சதுக்கு பிறகு 15th யாரோ உன்னை கடத்தி கூட்டும் போய் திருவான்மியூர் பஸ் ஸ்டாப் வச்சு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னால் அந்த நபர் யார் அப்படிங்கிற ஒரு டஃபஸ்ட் கொஷின் இருக்குது மக்களே. ஸோ போலீஸ் ஐ திங்க் தே மை ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் திஸ் கேஸ். அந்த ஒரு நபர் யார் அப்படிங்கிறது ரொம்ப ரஃபாக இருக்கும். நீங்கள் வேணால் பக்கத்தில் ஏஆர் கூட பாருங்களேன், 1% அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த 1% அப்படிங்கிறது யார் தெரில மக்களே. ஒருவேளை ரேகாவுடைய அம்மாவாக இருப்பாங்களோ, வீட்டில் வச்சுருப்பாங்க போலது மக்களே. அந்த பொண்ணு பாவம் ஏஆரில் வந்து பயந்து போய் ஏதோ மாற்றி விழுந்துச்சு போல இருக்குது. அந்த மாற்றி சொன்ன விஷயம்தான் இந்த இடத்துல நீங்கள் ஒரு பெரிய முக்கியமான பாயிண்டாக வந்து நிற்கிதுன்ற நம்ம பார்க்க முடியுது மக்களே. ஓகே சார்ஜ் ஷீட் போட வேண்டும். போட்டதுக்கு பிறகு அந்த 1% யார் அப்படின்னு கேட்கலாம் மக்களே. சார் அந்த அம்மா தான் அடிச்சிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அப்போ அந்த 1% அவங்க அம்மாவுக்குலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ அந்த அம்மா ஏன் அடித்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா மக்களே. அதில் வந்து கண்டிப்பாக நம்ம விட மாட்டோம், நிச்சயமாக அதை வந்து வெளியிடுவோம் மக்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து லெட்டரில் எழுதியிருந்த அந்த வைத்தீஷ் அப்படிங்கிற பையன் யார்? பாய் பெஸ்டி. அந்த பாய் பெஸ்டின்னு வைத்தீஷை போட்டது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே மஞ்சுநாத் அப்படிங்கிற லெட்டர் எழுதுகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் துரோகம் பண்ணிட்டேன், துரோகம் மட்டும் இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. அப்போ என்ன துரோகம் பண்ணா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா மக்களே. அது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் முதல்ல இந்த பொண்ணு ஒரு இன்டர்வியூ கொடுத்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து அபார்ஷன்ற வார்த்தை உபயோகப்படுத்தியிருப்பாள். அபார்ஷன், வைத்தீஷ், மஞ்சுநாத், துரோகம், இது என்ன கனெக்டிவிட்டி? முக்கியமாக ரேகாவுடைய அம்மா அடித்த அந்த ஒரு காயங்கள், ஏஆரில் மாற்றி பேசின விஷயங்கள், இதெல்லாம் என்ன கனெக்டிவிட்டி இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் மக்களே. நிச்சயம் வெளியிடுவோம், என்னன்றதை கண்டிப்பாக வெளியிடுவோம். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.